சாதி பெருமை விட கேடுகட்ட பெருமை நீர் பெருமை. 6 மணிக்கு மேல இன்னைக்கு ஒரு ஆதிக்க சாதி வீட்டுக்கு போய் தண்ணி குடிக்க மாட்டான். இன்னைக்கு ஒரு சம்பு தண்ணியை போய் பொது வீதியில வாங்கிட முடியாது. ஏன்னா நீர்ல தான் பெருமை இருக்குங்கிறான். அதனாலதான் ஒரு தந்தை இறந்து விட்டால், தாய் இறந்து விட்டால் போய் கடல்ல குழைச்சு தண்ணியில நீர் தெளிச்சிருப்பான். சாவுக்கு போயிட்டு இருந்தா நீர் தெளிச்சுக்கம்பான். இப்ப நீர் தெளிப்பு என்பது புனிதமான ஒன்றாக இருக்கிறது இந்த சமூகத்துக்குள்ள. நீரை தாயை பழித்தாலும் படி தண்ணீரை பழிக்காதுங்கிறான். தண்ணி மெட்டீரியல் திங், அவ்வளவுதான். அது ஒண்ணு தாயை பழிச்சுட்டு தண்ணி தண்ணி அதான் ஒண்ணு இல்ல, புனிதப்படுத்திட்டான். அப்ப இந்த நீர் புனிதமாக ஒன்றால் தான் பொது குளங்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் நீர் எடுக்கக்கூடாதுங்கிற விதி வந்தது. நீருக்கான அரசியல் இருக்குல்ல, இந்த நீருக்கான அரசியலை நாம் தொடர்ந்து முற்போக்காளர்கள் சாதி எதிர்க்கிற, சாதியை மறுக்கிற நாம் அத்தனை பேர் பேசியாக வேண்டும். நீருக்கு கொடுக்கிற புனிதம் என்பது கேடுகட்ட அயோக்கிய சமூகத்திலே உச்சம். அது அண்ணல் அம்பேத்கர் நீங்க எல்லாம் பாருங்களேன், நீங்க நீ 10 லட்சம் கடன் வாங்கிடலாம், ஆனா ஒரு சொம்பு தனியாக குடிச்சிருங்க, அதுக்குதான் சாதி இருக்கு. ஏன்னா நீரை புனிதமாக்கிய சமூகமாக அது தமிழ் சமூகமா இருந்தாலும் தெலுங்கு சமூகமா இருந்தாலும் எல்லாம் அது எங்கே தான் கேடுதான், எந்த மாற்றுக்கிறது நமக்கு இல்ல. அப்ப இந்த அரசியல் நம்ம இன்னைக்கு ஏன் வாதிக்கிறோம்னா, இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் தான் நீரை முதலில் பொதுவாக்கி சட்டம் கொண்டு வரும். எந்த மாநிலம் தெரியுமா? 1973 முத்தமிழர் கலைஞர் தமிழ்நாடு குடிநீர் வாரியம் என்று சொல்லிட்டு இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்துக்கு அந்த இது வரல, நீரின்றி அமையாத உலகம்னு ஒன்று வச்சிருக்காரு. வச்சுட்டு தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தை ஆரம்பிச்சிடார். இதுக்கு அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் கலைஞர் என்கிற அந்த சமூக பற்றாளர் சாதி ஒழிப்பு தீவிரமாக அந்த போராடி வைக்கக்கூடிய தெளிந்த சிந்தனை இதுதான். 72 இறுதிகள்ல நரம்பு சுழந்தின்னு ஒரு நோய் வருது. அந்த நோய் ஊர் முழுக்க பரவுது. மக்கள் எல்லாம் நீ கொரோனாவில் இறந்த மாதிரி இறந்துடுறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைத்து என்ன காரணம், ஏன் மக்கள் இறக்குறாங்க ஆய்வு செய்கிற போது அவர்கள் தூய்மையான குடிநீர் இல்ல, ஆடு மாடு குளிக்கிற குடிநீரை மனிதன் குடிக்கிறான், அதே இடத்துல போய் மலங்களிக்கிறான், அவனுக்கு பொது ஒரு விழிப்புணர்வு இல்ல. சில இடங்கள்ல ஒரு ஆதிக்க சாதி வீட்டுல குளம் இருக்கு, அங்க போய் மக்கள் குடிநீர் எடுக்க முடியல, அந்த பொது கிணறை பயன்படுத்த முடியல. அப்ப நீரை பொதுவாக்கணுங்கிற ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட் தயாராயிருது. 72 இறுதியிலே தயாராகி ஜனவரி மாதம் ரிப்போர்ட் தயாராயிருது. அதை தயாரித்த அந்த அதிகாரிகள் முத்தமிழர் கலைஞர்கிட்ட கொடுத்து நம்ம தமிழ்நாடு குடிநீர் வாரியம் ஆரம்பிக்கலாம் இல்லையா, அதை வர்ற பொங்கலுக்கே ஆரம்பிச்சிடுங்கிறாங்க. ஏன்னா தமிழர் புத்தாண்டை கொண்டாடுகிறவர் முத்தமிழர் கலைஞர் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு புத்தாண்டு தை ஒன்று தான் என்று சொல்கிறார்கள். அப்புறம் வாங்கி பக்கத்தில் போட்டு பாத்துக்கலாம் போங்கன்றார். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னையா ஒரு சமூக பெரிய புரட்சிகரமான திட்டத்தை கொடுத்துட்டா இவர் வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு அமைதியா இருக்காரு. ஒரு 3 மாதம் அமைதியா இருந்துறாரு. சித்திரை ஒண்ணுக்கு அறிவிச்சாரு. எல்லா விமர்சனங்களும் பயங்கரமா எழுதுறாங்க, சித்திரை ஒண்ணுக்கு அறிவிக்கிறாரு. மேடைகள் தமிழர் கலைஞர் பேசுகிறார், நீர் ஒரு கேடுகட்ட ஆயுதம், நீரால் தான் பல சாதிய பிரிவினை இங்கு உண்டு தொலைத்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தை ஆரம்பிக்கிறேன்னா தை ஒண்ணு பொங்கலுக்கு ஆரம்பிக்காம சித்திரை ஒண்ணுக்கு ஆரம்பிக்கிறேன்னு உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்திய சமூகத்தில் முதலில் 5 லட்சம் மக்களை திரட்டி நீர் பொதுவாக்கப்பட வேண்டும் போராடியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் பிறந்த நாளாம் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தை ஆரம்பிக்கிறேன் என்று ஆரம்பித்து வைத்தார். இன்னைக்கு அது எந்த ஆதிக்க சாதி வீட்டுக்கு தண்ணி போனாலும் அது ஆரம்பிக்கப்பட்ட நாள் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள். செய்தவர் ஒரு மரியாதைக்குரிய முத்தமிழர் கலைஞர்.